நண்பர்களே வணக்கம். கொத்தனார் ஜிம்ல 450 என்னையும் இத்தனை நாள்ல ஒழுங்கா நம்புது. அதனால இனிமேல் கரெக்ட்டா வீடியோ போடுவேன்னு இந்த தோசை மேல சத்தியம் பண்ணிட்டு, அந்த சத்தியத்தை பிச்சு பிச்சு உள்ள தள்ளிட்டு, நேத்து நாங்க உயிர் கொடுத்த சைக்கிள சோதனை பண்றதுக்காக இன்னைக்கு வெளியில கிளம்பிட்டேன். வெளியில வந்ததும் ஒரே வெயிலு. அது மட்டும் இல்லாம தினமும் இருசக்கர வாகனத்துல போயிட்டு இன்னைக்கு புதுசா இந்த மிதிவண்டி ஓட்டுறது கொஞ்சம் காலும் வலிக்குது. அதோட எனக்கு கொஞ்சம் கரியும் வலிக்குது. அதனால தினமும் இத பயன்படுத்தணும்ன்ட்டு இன்னைக்கு கறி வாங்குறதுக்காக இதிலேயே போயிட்டேன். அப்புறம் கறியை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து அத கழுவி மதிய உணவுக்கு தயார் பண்ணி வச்சுட்டு இந்த பிளான்ச் பயிற்சி பண்ண வந்துட்டேன். இத பார்க்கும்போது சுலபமா தெரிஞ்சது. முயற்சி பண்றப்போ சுலபம்னு புரிஞ்சது. ஆனாலும் கொஞ்ச நேரம் முயற்சி பண்ணிட்டு மதிய உணவு சமைக்கிறதுக்கு வந்துட்டேன். இன்னைக்கு சப்பாத்தி செய்யணும் முயற்சி பண்ணேன். ஆனா அந்த சப்பாத்திய பார்த்து எனக்கு என்னையவே சப்பு சப்புன்னு அடிக்க மாதிரி தோணுச்சு. அதனால சப்பாத்தி தூக்கி தூர வச்சுட்டு சோற சாப்பிட்டு உறக்கத்தை போட்டாச்சு. பிறகு சாயங்காலம் எந்திரிச்சு உடற்பயிற்சி பண்ண மொட்டை மாடிக்கு வந்தா சரியான வெயில். ஆனாலும் உறுதியா இருக்கணும்னு அண்ணன் உடற்பயிற்சியில இறங்கிட்டேன். இன்னைக்கு நெஞ்சுக்கு தான் உடற்பயிற்சி. முதல்ல நேரான பெஞ்சில் ஒரு பயிற்சியும், அப்புறம் சாச்சி வச்ச பெஞ்சில் இன்னொரு பயிற்சியும், அப்புறம் இன்னும் 2, 3 பயிற்சி பண்ணேன். ஆனா அந்த வெயில் காரணமா செல்போன் சூடாகி கொஞ்சம் வெறி பிடிச்ச அலையுது. ஒழுங்கா வீடியோ எடுக்க மாட்டேங்குது. நீங்களே பாருங்க, நான் எங்கேயோ வச்சேன், ஆனா எங்கேயோ எடுத்து வச்சிருக்கு. பிறகு உடற்பயிற்சிலாம் முடிச்சுட்டு நண்பர்களோட கொஞ்சம் வெளியில போயிட்டேன். ஆனா கொஞ்சம் சட்ட சிக்கல் காரணமா அதை எடுக்கல. மன்னித்து விடுங்கள். நாளையில இருந்து கரெக்டா எடுத்து போட்டு விடுறேன். பிறகு வீட்டுக்கு வந்து தோசையை சாப்பிட்டு உறக்கத்தை போட்டேன். உறுதியாக நண்பர்களே, நாளைக்கு சந்திப்போம்.